நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என அதிரடி தீர்ப்பு. சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் பெருமிதம். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சியை நிலைநாட்டிட தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என அறிவிப்பு. நீட் தேர்வு தொடர்பாக இன்று மாலை தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம். அதிமுக பங்கேற்காது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் சென்னையில் காலமானார். தந்தை உடலுக்கு மகள் தமிழிசை கண்ணீர் அஞ்சலி. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் லக்னோ அணி வெற்றி. 4 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தி 3வது வெற்றியை பதிவு செய்தது லக்னோ அணி. தொடர்ந்து ஹேட்ரிக் தோல்விகளை சந்தித்து வந்த CSK அணியை மீண்டும் தோற்கடித்துள்ளது பஞ்சாப் அணி. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.